புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஜெஸிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரமலான் ஸ்பெஷலாக 2 இஃப்தார் ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். இப்போ தான் உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் நோன்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா? அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இஃப்தார் டைமில் செஞ்சு கொடுங்க. நம்ம நோன்பு வச்சோன்னா நம்ம மம்மி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தருவாங்கன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு நோன்பு வைப்பாங்க. நமக்கும் அவங்கள நோன்பு வைக்க பழக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், அதையே உங்களுக்கும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு சமோசாவை ஈஸியாக ப்ரெட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரெட் சமோசா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் போட்டு ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். அடுத்ததான் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் பீசஸை போட்டுக்கிறேன். முடிஞ்சளவு நல்லா கொத்தி போட்டிருக்கேன். அதை நல்லா வணக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன்லேயே தண்ணி விடும், அது நல்லா வத்துற வரைக்கும் வேகட்டும். சிக்கன் சின்ன சின்ன பீசஸாக இருக்கிறனால சீக்கிரம் வெந்துடும். இது ஆஃப் குக் ஆனதும் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், வினிகர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். இது கூடவே நான் சாப் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் போட்டுக்கிறேன். சிக்கன் கூடவே சேர்ந்து ஸ்வீட் கார்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். எங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்கிறனால நான் சாப் பண்ணி போட்டேன், நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் சாப் பண்ணி வச்சுருந்தேன் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் சாப் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைனா போட்டுக்கலாம். எனக்கு காரம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், சமோசா ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் துருவி வச்சுருக்க சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது மொசரல்லா சீஸ் கிடையாது, நார்மல் சீஸ் தான். நமக்கு எந்தளவு சீஸ் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1/2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான ஃபில்லிங் ரெடி ஆகிருச்சு. ஃபில்லிங்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுவே நம்ம தனியாக சாப்பிட்றலாம் போல் அப்படி இருந்தது. இஃப்தார் டைமில் இந்த வேலை எல்லாமே ஒரே நேரத்தில் செஞ்சோன்னா டயர்ட் ஆகிடுவோம், நம்ம இபாதத்தும் குறைஞ்சிரும். அதனால் இந்த ஃபில்லிங்ஸை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது. இப்போ ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சமோசா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட்டோட சைடெலாம் கட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் இருக்க சைடெலாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ரோல் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ரோல் பண்ணும்போது ப்ரெட்டு உடையும். நெக்ஸ்ட்டு நம்ம மைதா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மைதாவை தண்ணியில் கரைச்சி வச்சோன்னா மைதா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட்டில் இருக்க 2 சைட்லேயும் மைதா பேஸ்ட்டு தடவிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெட்டை கோன் மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டாக இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் உடஞ்சி வரும், நமக்கு எரிச்சலாக வரும். அதனால் ப்ரெட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த ஃபில்லிங்கில் நம்ம சீஸ் ஆட் பண்ணியிருக்கனால சாப்பிடும்போது வாயில் மெல்ட் ஆகிறதே தெரியல. சமோசா கோன் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஃபில்லிங் ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் ஆட் பண்ணதும் அதை நல்லா உள்ளே தள்ளிக்கலாம். அப்போ தான் சமோசாவோட எண்டு வரைக்கும் போகும். ஃபில்லிங்கை உள்ளே ஸ்டஃப் பண்ணிட்டதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க பார்ட்டில் மைதா பேஸ்ட் தடவிக்கிறேன். தடவிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மற்ற சமோசாவையும் ரெடி பண்ணிக்கலாம். சமோசாலாம் ஃபோல்டு பண்ணி பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். சமோசாவை டிப் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் முட்டையும் இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாவை முட்டையில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். முட்டையில் டிப் பண்ணதும் நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் சமோசாவில் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி டிப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்ற எல்லா சமோசாவையும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையிலையும் பிரெட் க்ரம்ஸ்லையும் டிப் பண்ணி சமோசாலாம் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை பொரிச்சிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாலாம் 1 by 1 போட்டுக்கலாம். கொஞ்சம் லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டி அண்ட் ஈஸி பிரெட் சமோசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். வெளியே கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நம்ம வச்சுருக்க ஃபில்லிங்ஸில் சீஸ் ஆட் பண்ணியிருக்கனால சாப்பிடும்போது அப்படி வாயில் கரைஞ்சி போயிடுது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ அடுத்த ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்மைலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்மைலி செஞ்சு உங்களுக்கு பிடிச்சவங்க முகத்தில் ஸ்மைல் பாருங்கள். ஸ்மைலி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு உருளைக்கிழங்கு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்க ரொம்ப ஓவர் குக் பண்ணாமல் ஒரு அளவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து துருவி எடுத்துக்கிட்டேன். துருவி தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நம்ம பிசையும் போது சமமாக இருக்கும். துருவின உருளைக்கிழங்க வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதில் நான் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கோட இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு கார்ன்ஃப்ளவர் மாவோட நல்லா பிசைஞ்சிட்டேன். ஆனால் கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஒட்டுற மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். கையில் ஒட்டாத வரைக்கும் எவ்வளோ வேணுமோ கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கோட கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு அதை ஒரு பால் ஆக்கியாச்சு. இனி அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம கையில் ஒட்டாத வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி பிணைஞ்சிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு க்ளீனான கவரில் எண்ணெய் தடவி அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு பாலை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இதை விரிச்சதுக்கப்புறமா ஏதாவது ஒரு மூடி வச்சு நல்லா அழுத்தி இப்படி ரவுண்டாக பண்ணிடலாம். ரவுண்ட் ஷேப் பண்ணியாச்சு. மீதி இருக்க மாவை ஒன்றா சேர்த்து உருட்டி விரிச்சுக்கலாம். அதில் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். கடைசியில் மாவு இருக்கிற வரைக்கும் இதே ப்ராசஸ் தான். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஸ்ட்ரா இல்லைன்னா குச்சி வச்சு கண்ணுக்கு அழகாக ஹோல் போட்டுக்கலாம். கண்ணுக்கு ஹோல் போட்டாச்சு. அடுத்ததாக ஒரு ஸ்பூன் வச்சு அழகாக ஒரு ஸ்மைல் போட்டுக்கலாம். ஸ்பூனை நடுவில் வச்சு இந்த மாதிரி ரைட்டும் லெஃப்ட்டும் திருப்பினா அழகான ஸ்மைல் கிடச்சிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சிரித்த முகமாக இருக்காங்க.
இந்த ஸ்மைலிஸ்லாம் எண்ணெய் சூடானதும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 by 1 ஸ்மைலிஸ்லாம் போட்டுக்கலாம். இது லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ஸ்மைலிஸையும் பொரிச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம அழகான சிரிச்ச முகமான ஸ்மைலிஸ்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. வாங்க சாப்பிடலாம். இந்த ஸ்மைலி செஞ்சு உங்களுக்கு பிடிச்சவங்க முகத்தில் ஸ்மைல் பாருங்கள். இந்த 2 ஸ்நாக்ஸையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரெட் கோன் சமோசாவோட ஃபில்லிங்ஸே வாசம் மனமாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.